ஆனால் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்து ஒரு வில்லனுக்கு வந்து இவ்வளோ வெயிட்டேஜ் கொடுத்து எடுத்த படம் வந்து இந்த படம் தான். நிறைய புலுசட்டன் மாறனோட இன்டர்வியூ வந்து அபருதா சார் பார்ப்பார்னு நினைக்கிறேன். அவர் தான் சொல்லுவார், எப்போ வந்து ஹீரோவுக்கு ஈக்குவலான ஒருத்தன் வந்து வில்லனை கொடுத்தாங்களோ அப்போ தான் இந்த படம் நிற்குமே. இன்னைக்கு நாளை காலையில் அவர் ரிவ்யூ போடுவார், எப்படி போட போகிறான்னு நம்ம பார்ப்போம். அந்தளவுக்கு வந்து திருப்தியாக பண்ணியிருக்காங்க. முருகதா சாருக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லணும். ஏன்னா 2 படம் வந்து 3 படம் வந்து ஃப்ளாப் ஆயிடுச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சர்க்கார் ஆவரேஜாக போச்சு, அதுக்கடுத்து தர்பார் செம்ம ஊத்து, அதுக்கடுத்து சல்மான கடை வச்சு சிக்கந்தர் வந்து செம்ம குத்து, மதராசி வந்து ஜெயிச்சிட்டார். சொல்ல மாட்டேன், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்கள ஏசில் பார்க்கும்போது கூட கொஞ்சம் சீன் தான் விஜய் சேதுபதி வருவாப்புல. விஜய் சேதுபதி வந்து ஒரு பொருத்தம் இல்லாமல் கூட இருந்துச்சு அந்த படத்தில். ஆனால் இதில் எஸ்கேக்கு வந்து ஈக்குவலாக வந்து அது என்ன சொல்கிறது, அது ஒரு டைலாக் ஒன்று பேசுவாப்புல, அதாவது ஒரிஜினல் ஹவுஸ் ஒய்ஃப் இவங்க தானே, ஏன்னா விட்டு பிரிச்சுருவாப்புல அரை. ஸோ அதை சொல்லுவாப்புல காமெடியாக, முன்னாடி பக்கா ஹவுஸ் ஒய்ஃப் நீங்கள் தான் அப்படி சொல்லுவாப்புல. ஏன்னா அடிப்பாப்புல புருஷனை அந்த மாதிரி சீன்லாம் வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லா கண்டிப்பாக ரிலேட் பண்ண முடிச்சு. எனக்கு மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் சிரிச்சாங்க. அப்பாடா நம்ம மாதிரி நிறைய பேர் இருக்காங்க நான் நினச்சிக்கிட்டேன். அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப இதாச்சு. ஏன்னா அமரன் படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எமோஷன் பண்ணினாப்புல, செம்ம படம். அதெல்லாம் குறை சொல்ல முடியாது. ஏன்னா அதில் நம்ம பார்த்த அது எஸ்கே வந்து உன்னிமுகுந்தன் சார், அவங்க வந்து இந்து ரிபாக்கா வர்க்கீஸாக தான் நம்ம சாய் பல்லவியை பார்த்தோமே ஒழிய அவங்க சாய் பல்லவியை நம்ம பார்க்கல. இன்னைக்கு வரைக்கும் வந்து முகுந்தன் சாராவை தான் பார்த்தோம். அதில் ஃபுல்லி எமோஷன். ஆனால் பழைய எஸ்கே நீங்கள் இந்த படம் தான் பார்க்கலாம். கிளாசிக் எக்ஸ் செகண்ட் ஹாஃப் தான் படம். நீங்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வர அப்படியே போயிடுச்சு. ஆனால் தமிழ் சினிமாவில் இதுவரை வராத இன்டர்வெல் வெளுத்து கட்டிட்டானுங்க. அது வந்து இந்த படத்தை வந்து இப்போ நம்ம வந்து இந்த அளவுக்கு எமோஷனை பேசுறது காரணமே இன்டர்வல் பிளாக்லேருந்து நம்மளை ஸ்பீட் பண்ணதுனால தான். இதே ஃபர்ஸ்ட் ஹாஃப் மாதிரி போயிருந்துச்சுன்னா கூட கொஞ்சம் எல்லாரும் எப்படி கொடுக்குறான்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக செம்பு தூக்கிட்டு வந்துடுவாங்க இந்த படத்தை காலி பண்ணுறதுக்கு. அது வந்து அங்கங்கே நடந்துகிட்டே இருக்கும். ரிவ்யூவர்ஸ் வந்து முதல்ல வந்து நல்ல ஒரு 8 மணி நேரம் தூங்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்தாங்கன்னா அவங்க மைண்டில் வந்து ஃப்ரெஷ்ஷாக அந்த படம் ஓடும். நீங்கள் பாட தூங்கிட்டு தண்ணி அடிச்சுட்டு சிகரெட் அடிச்சுட்டு மொபைல் பார்த்துட்டு தூங்கி 5 மணிக்கு தூங்கிட்டு 8 மணிக்கு படம் பார்க்க வந்தவன் பூரா கெடுத்து குட்டிச்சார் ஆகிடுவான் ரிவ்யூ கொடுத்துட்டு. அதுதான் வந்து இந்த படத்தில் ரிவ்யூவருக்கே நான் சொல்கிற கருத்து தான். ஃப்ரெஷ்ஷாக வாங்கலை படத்தில் வந்து நீங்கள் இந்த படம்னு இல்லை, நாங்கள் இப்போ வந்து காந்தி கண்ணாடி போகிறோம் அந்த படமே நல்லா இருக்கிற மாதிரி தோணும். நீங்கள் வந்து உள்ள டயர்டாக ஒன்றுமே இல்லாமல் சும்மா ஏதோ அந்த வந்து 10 மைக் கிடைக்குதுங்கன்னு வந்து பேசுகிறானுங்க, படத்தை காலி பண்ணிட்டு போகிறாங்க. அந்த மாதிரி செய்யக்கூடாது. அதே சொல்கிறேன், ரிவ்யூவை நம்பாதீங்க.